ஹே ஹாய்ஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் லைக்கும் போடுங்க. உங்களோட லைக்கு எனக்கு இன்னுமே மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் அந்த லைக்கும் போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோனி ஹீரோவை மாலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. அந்த ரீயூனியன் பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு வாரியன் கேட்கறதுக்கு தான் அங்கே கூப்பிட்டு வந்திருக்கா. அவளுமே வாரியன் கேட்குறா ஹீரோ கிட்ட. ஹீரோமே சொல்கிறான், நீங்கள் நான் கிட்ட டீலுக்கு ஆன்சரே பண்ணவே இல்லை, அப்போ என்ன யூஸ் பண்ண பார்க்குறீங்களான்னு கேட்குறான். உடனே ஹீரோனியும், நீ அந்த ரீயூனியன் பார்ட்டிக்கு வந்தானா நான் அந்த டீலை கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்ல, சரி ஓகே நான் வாரேன், அது எனக்கு ட்ரையலாக இருக்கட்டும் அப்படி சொல்கிறான். எப்படியோ ஹீரோனி ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிட்டா. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோனி அங்கே யாரையோ பார்த்துட்டு பதட்டமாகி அவளோட கார்டை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடுறா. எங்கடா ஓடுறான்னு பார்த்தா அந்த சைடோ எங்கே வந்திருக்கான். அதை பார்த்துட்டு தான் அவளுமே ஓடி போயிருக்கா. ஹீரோனி அவனோட தம்பியை கூப்பிட்டா அப்படியே வெளியே போயிடுறா. ஈவனுமே இதை பார்த்துட்டு இப்போதான் நமக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு, அதுக்குள்ளே ஒரு கரடி நடுவில் வந்த மாதிரி யங் ப்ரொஃபஸர் வந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுவும் ஹீரோனிக்கிட்ட இருந்து தான் வருது. நான் வீட்டுக்கு போகிறேன், நீ இந்த கார்டை வச்சு எதுனாலும் வாங்கிக்கோ அப்படி சொல்லி போட்டிருக்கா. இவனுமே இதை பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோனி அழகாக குளிச்சுட்டு வந்து நிற்கா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோவை மெசேஜ் பண்ணுறான், நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு. அவளுமே அதை பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த கார்டு இருக்குல்ல, அதை வச்சு ஃபோட்டோ எடுத்து ஹீரோனிக்குமே அதை அனுப்பி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதுவுமே என்னென்ன அனுப்புகிறான் தெரியுமா, இப்போ வீடியோ கால் பண்ணுவேன், நீங்கள் அதை எடுக்கலைன்னா நான் கார்டை தரமாட்டேன் அப்படின்னு அனுப்பியிருக்கான். ஹீரோனியை இதை பார்த்துட்டு சைல்டிஷ் மாதிரி பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு நினச்சி சிரிச்சிட்டு மூஞ்சியை கண்ணாடியில் பார்க்குறா. ஐயோ மூஞ்சி இப்படி டல்லாக இருக்குன்னு பார்த்துட்டு டச்சப்லாம் பண்ணிக்கிறா. அப்படியே கொஞ்சம் லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிறா. அழகாக மாறிட்டா. நம்ம ஹீரோவோ கால் பண்ணுறான். இவளுமே அவருமா எடுத்து பேசுகிறா. அவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான், உங்கள் கார்டை நான் யூஸ் பண்ணேன் ட்ரெஸ் வாங்குறதுக்கு ரீயூனியன் பார்ட்டிக்கு போகணும்ல, அதனால தான் அப்படி சொல்கிறான். ஹீரோனியுமே ஒன்றும் சொல்ல ஜாலியாக தான் இருக்கா. உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறான். ஹீரோனியுமே ஓப்பன் பண்ணுறா. இவன் நாளைக்கு வரமாட்டான் போல், லீவு கேட்குறதுக்கு தான் மெயிலில் அனுப்பியிருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோனியுமே இண்டனுக்கெலாம் லீவு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ப்ளீஸ் நாளைக்கு யூனிவர்சிட்டிக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போகணும், அதனால லீவு தாங்கன்னு கெஞ்சுறான். சரி ஓகே, நீ ஹாஃப் டே மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்கிறா. ஓ அப்படியா, நீங்கள் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களோ அப்படி கடலை போடுறான். சரி நான் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்க்கே தான் வருவேன் சந்தோஷமா அப்படி சொல்லி கேட்குறான். இவளுமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், ஆஃபீஸில் வச்சு அதிகமாகலாம் என் கூட பேசக்கூடாது, மற்றவங்க தப்பாக பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல, எனக்கு தெரியும் எல்லாமே அப்படி சொல்லிட்டு குட் நைட், என்ன நீங்கள் ட்ரீமில் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிடுறான். ஹீரோனிக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அவனை நினச்சி வைக்கலாம் பட்டுட்டு இருக்கா. இவளுக்கோ ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு நெக்ஸ்ட் கட் பண்ணால் ஹீரோவை ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண யங் ப்ரொஃபஸர் இருக்காங்கல்ல, அந்த ரூமுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் யங் ப்ரொஃபஸருமே வந்துடுறாங்க. என்னோட டாப் ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப்லாம் எப்படி போகுதுன்னு கேட்குறாங்க. நல்லா தான் போகுது ப்ரொஃபஸர் அப்படி இவனுமே சொல்கிறான். சரி நீ இந்த இன்டர்ன்ஷிப் முடிச்ச பிறகு அப்ராட்ல போய் படிக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான், இப்போதைக்கும் அதெல்லாம் பற்றி நான் யோசிக்கல, இந்த கம்பெனி எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இங்கே வேலை பார்ப்பேன்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த நேரத்தில் இவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து தான் வருது. நான் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இவனுமே அதை பார்த்துட்டு ப்ரொஃபஸர்கிட்ட எனக்கு இப்போ ஒரு வேலை வந்துட்டு, இது என்னோட ப்ராஜெக்ட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். அங்கே இருந்து இங்கே ஒரு பொண்ணுக்கு டிக்டாக் வீடியோ எடுத்து கொடுக்க தான் வந்திருக்கான். இவளோட நேம் மின்னு. இவளுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் இருக்கு. ஸோ இவனுமே வீடியோ எடுத்து கொடுத்துட்டு நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறான். அப்படியே ஃபோனை கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே மின்னும் சேன் நில்லு, டின்னர் இங்கே சாப்பிட்டு போ, நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படி சொல்கிறா. எதுக்கு ட்ரீட்டு அப்படிங்கிற மாதிரி அவனுமே கேட்குறான். நீ வீடியோ எடுத்துருந்துருக்கல அதனால தான் அப்படி இவ சொல்கிறா. நெக்ஸ்ட் டைம் வரேன், நான் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கேன்ல அதனால ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு போயிடுறான். ஃப்ரெண்ட்ஸ் தான் இவளை கலாய்க்கிறாங்க. என்னடி நீ அப்படி இப்படின்னு கொக்கெல்லாம் போட்டு பார்க்குறா, ஆனால் அவன் தான் உன் வாழையில விழ மாட்டுக்கான்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. தென் அங்கேருந்து கிளாஸ் ரூமுக்கு வந்து மறுபடியும் ஒரு டிக்
டிக்டாக் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் யங் ப்ரொஃபஸருமே அங்கே வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டியாடி, இந்த வீடியோவை பிரமிதான் ஒரு அக்கௌண்ட்ல அப்லோட் பண்ணணும், அப்போதான் சேன் பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கையுமே பின்னாடி யங் ப்ரொஃபஸரோ ஓகே பிரமிதா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து டிக்டாக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமை படிப்புலையும் காமிச்சா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ ரொம்ப பயந்து சாரி ப்ரொஃபஸர் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனுமே சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறான். இவளுமே அவங்க ஃப்ரெண்டை போட்டு திட்டிட்டு இருக்கா. ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே சார் வந்திருக்காங்கன்னு அப்படி திட்டிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் நமக்கு ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோ கொடுக்காங்க. இவங்களோட நேம் ரே. இவங்க ஒரு கம்பெனிக்கு சிஓவாக இருக்காங்க. இப்போ ஒரு ஆட் ஷூட் தான் போயிட்டுருக்கு. ஸோ அவங்கக்கிட்டேயுமே எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்கள் இதெல்லாம் முடிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இங்கே யூனிவர்சிட்டியில் இருக்கிற மின்னுக்கு ரே ஃபோன் பண்ணிவிட்டு உன்னை பிக்கப் பண்ண வாருன்னு சொல்கிறாரு. மின்னோட அங்கிள் தான் ரே. இவளுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வெளியே போகிறா. ரே இவளுக்கு கொடுக்க ரோஸ் பொக்கையை வச்சுட்டு நிற்காங்க. மின்னுமே அந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த பொக்கையுமே வாங்கிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்த யங் ப்ரொஃபஸரோ இவளை பிக்கப் பண்ண சுகர் வந்த டேடிலாம் வராங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. தென் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது ரேயோட வீடு தான். அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ மின்னுமே சொல்ல ஆரம்பிக்கிறா, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லியுமே இவங்களுமே யார் அந்த பையன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நானே இன்னும் அப்ரோச் பண்ணல அவங்கிட்ட அப்படி இவளுமே சொல்ல, நீ தான் நல்லா வாய் பேசுவாள்ல, ஃபர்ஸ்ட் நீயே போய் அப்ரோச் பண்ண வேண்டியதானா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா நான் தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படி அவளுமே சொல்லிட்டு, உங்களுக்கு 46 வயசு இன்னுமே சிங்கிளா தான் இருக்கீங்க அப்படி சொல்லியுமே அவருக்கு ஃபேஸ் கொஞ்சம் சோகமா மாறிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோவோ ஆஃபீஸ்க்கு நிறைய ஸ்வீட்டு அண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதை பார்த்த சாண்டி சோமிலாம் பாஸ் இருக்கிறது கூட கண்டுக்கலாம் அப்படியே ஓடி போய் ஹீரோ கிட்ட தான் வந்து நிற்காங்க. ஹீரோனியை இவனை பார்த்துட்டு ஐயோ ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம கிட்ட வந்து கொடுத்துருவானோ, ஏன் இப்படி சின்ன பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படி திட்டிட்டு இருக்கா. ஹீரோவோ ஹீரோனியை பார்த்துட்டு இன்னுன்னு கூப்பிட்றான். உடனே அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆர்வமாக பார்க்காங்க. ஒருத்தவங்க பொக்கே வாங்கிட்டு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா என்னதான் நடக்க போகுதுன்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரியே இங்கே எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனியை ஹீரோவை பார்த்துட்டு ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டானோ, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொன்னேனே யார் முன்னாடி இப்படி பண்ணக்கூடாதுன்னு, ஐயோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கா. ஹீரோமே சொல்ல ஆரம்பிக்கிறான், யங் ப்ரொஃபஸர் இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த ரோஸு ஸ்வீட்லாம் தந்து விட்டாங்க, அது இந்த ரோஸை உங்களுடைய ரைட் ஹேண்டில் தான் கொடுக்க சொன்னாங்கன்னு அவனுமே கொடுத்துட்றான். 3 பேருமே கேட்காங்க. சடன்லி யங் ப்ரொஃபஸர் ஸ்வீட் அண்ட் ரோஸை கொடுத்து விட்டுருக்காங்கல்ல எதுக்கு அப்படி சொல்லி கேட்காங்க. எனக்கு தெரியாது, நான் யூனிவர்சிட்டிக்கு போனேன்ல அப்போ தந்து விட்டாங்கன்னு இவனுமே சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனியுமே என்ன கேபினுக்கு வந்து பாரு ஒர்க்கை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு போயிடுறா. ப்ரொஃபஸர் எங்கு உங்களுக்கும் தந்து விட்டுருக்காங்கன்னு எல்லா ஸ்நாக்ஸும் அவங்களுக்குமே கொடுக்குறான். அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்வீட் பேக் மட்டும் எடுத்துகிட்டு ஹீரோனிக்கு கொண்டு போகிறான். அப்படியே உள்ளேயும் வந்துடுறான். ஹீரோனியும் அவனை போட்டு நல்லா திட்டிட்டு இருக்கா, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா, இது என் தம்பி வாங்கி தரலன்னு எனக்கே தெரியும், எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படி சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஆனால் இவனும் அவள் திட்டுறதை புரிஞ்சுக்கிட்டானா இல்லைன்னு தெரியல. நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்களா, உங்கள் மேலே நான் சீரியஸாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனியும் ஒரு ஏலி அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. தென் இவனுமே சொல்கிறான், இந்த ஃப்ளவர்ஸு அண்ட் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு தான் எப்படி இருக்குன்னு கேட்குறான். எனக்கு யாருமே இப்படி ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்தது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ல. ஓ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படி இவன் வேற ஒரு சம்பவத்தை மீன் பண்ணி கேட்குறான். ஹீரோனிக்கு அது புரியாமல் ஆமாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு அப்படி அவள் ரோஸை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் இவளுக்கே புரிய வருது இவன் வேற சம்பவத்தை தான் நம்மகிட்ட கேட்கான்னு. அவனையுமே இவ திட்டுறா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு. சரி பாஸ் நீங்கள் தான் என்னோட டீலை ஒத்துக்கிட மாட்டேங்க, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்றான். ஹீரோனே வரமாட்டேன்னு சொல்கிறா. இவன் ரொம்ப ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். இவளுக்கும் தெரியுது இவன் ரொம்ப ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு. சரி ஓவர் ஆக்டிங் பண்ணாத நான் வரேன் அப்படி அவளுமே சொல்லிடுறா. எப்படியோ ஹீரோனியுமே கன்வின்ஸ் பண்ணிட்டான். இவனுமே கையை நீட்டிட்டு இருக்கான், அவளுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இவனுமே கேட்குறான்,
ஃபைல் தாங்க பாஸ், நான் இப்படியே வெறும் கையா போனேன்னா எல்லாருடைய கண்ணும் நம்மளை தான் சந்தேகப்படும் அப்படி சொல்லியுமே ஆமா இதை எப்படி நான் மறந்தேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினுமே ஒரு ஃபைலை எடுத்து கொடுத்துட்றா. ஈவினிங் பார்ப்போன்னு அவனுமே சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க டின்னர்லாம் முடிச்சிட்டாங்க போல, ஷாப்பிங் தான் பண்ணிட்டு போறாங்க. அப்போ அங்க வேலை செய்யற ஒருத்தவங்க நம்ம ஹீரோவை தான் கூப்பிடுறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோவோட அக்கா நினைச்சிட்டாங்க. உங்க அக்கா ஏதோ ஒரு திங்ஸை இங்கே மறந்து வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோனிலாம் அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆகுறா. ஹீரோ தான் ஹீரோனை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் அது எங்கள் அக்கா கிடையாது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். இவங்களுமே சாரின்னு கேட்குறாங்க. அந்த திங்ஸுமே இவன் வாங்கிட்டு வந்துடுறான். ஹீரோனிக்கோ இவன் வெளிப்படையாக போய் சொல்கிறான்னு அப்படி பார்த்துட்டு இருக்கா ஹீரோவையே. ஹீரோமே வந்து அவள் கையில் அந்த திங்ஸுமே கொடுத்துட்றான். ஹீரோனியும் சொல்கிறா, நீ எதுக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அவங்கக்கிட்ட சொன்னா உனக்கு தான் எம்பேரசிங்காக இருக்கும் அப்படி சொல்லியுமே எனக்கெல்லாம் அதை பற்றி கவலை இல்லை. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படி நல்லா வசனமாக பேசுகிறான். ஹீரோனிக்கோ என்ன சொல்லணும்னு தெரியல, ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்கிற ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு தான் போய் ஃபோட்டோலாம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டும் ஆகிட்டு ரெண்டு பேரும் காரில் தான் உட்காந்துருக்காங்க. ஹீரோவோ ஹீரோனோட ஃபோனை கேட்டு வாங்கிக்கிறான். அதில் அவங்க எடுத்திருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோவில் ஒன்று அந்த ஃபோனுக்கு பின்னாடி ஒட்டி வைக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுமே சொல்றா, இன்னைக்கு நாள் நல்லா போச்சு அப்படி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவனுமே எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னு சொல்றான். அந்த நேரத்துல ஹீரோக்கோ மின்கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவளுமே கேட்குறான், நாளைக்கு ஃபர்ஸ்ட் இயர் வெல்கம் பார்ட்டி இருக்குல்ல, நீ வருவாள்ல யூனிவர்சிட்டிக்கு அப்படி சொல்லி கேட்குறா. ஆமா நான் வருவேன் அப்படி இவனுமே சொல்றான். இங்க ஹீரோனியோ ஹீரோ யார்கிட்ட தான் பேசுறான்னு ஒட்டு கிடந்து கேட்டுட்டு இருக்கா. ஜலஸ் ஆகிட்டா போல கொஞ்சம். அங்க மின்னும் நாளைக்கு உங்ககிட்ட பேசணும், கொஞ்ச நேரம் எனக்கு டைம் ஒதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. ஓகேன்னு இவனுமே சொல்லிட்டு போனை வச்சிடறான். ஹீரோவோ ஹீரோனி ஒட்டு கேட்கறத பாத்துறான். என்ன ஜலஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கலாய்க்கிறான். அப்படிலாம் இல்ல, நீ காரை விட்டு இறங்கல உங்க வீடு வந்துட்டுல அதனாலதான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன் அப்படி இவாளோ எப்படியோ சமாளிச்சிடறா. அதுக்கப்புறம் ஹீரோவுமே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவளோ அந்த போனை தான் பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் கட் பண்ணா இங்க ரே இருக்காங்கல்ல அவங்க வீட்டை தான் காமிக்காங்க. மின்னும் வெளியே இருந்து வாரா. அவளுமே சொல்றா, எங்க அம்மா என்ன பிக்கப் பண்றதுக்கு 11 மணி ஆகுமா, அவங்க டின்னர்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட முடிச்சுட்டு தான் வருவாங்களாம் அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஓகே அப்படி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க, இவ ஃபோனை நோண்டிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கும் ஞாபகம் வருது, கியூபிட் எங்கன்னு. கியூபிட்னா அவங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி உண்டு, அதுவும் ரேக்கு ரொம்ப ஃபேவரட்டான நாய்க்குட்டி. அது ஒரு பையன் மாதிரி வளர்த்துட்டு இருப்பாங்க. அது இப்போ காணாமல் போயிட்டு போல. ரெண்டு பேருமே தேடிட்டு இருக்காங்க. அப்போ ரேயுமே கேட்குறாங்க, இந்த டோரு ரொம்ப நேரம் திறந்துருந்துச்சான்னு. இவளுமே ஆமா நான் ஃபோன் பேச போனேன் திறந்துருந்துருக்கும்னு நினைக்கேன் அப்படி இவளுமே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனா அது அங்க இல்லவே இல்ல. நமக்கு அந்த நாய்க்குட்டியை தான் காமிக்காங்க. அது எங்கேயோ ரோட்ல ஓடிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை பாய்.